சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்க வீட்டுக்கு வந்துட்டு தமிழ் செல்வி பிடிச்சி கத்துன்னு கத்தவும் செல்லப்பண்ணி சொல்றாரு, இங்க பாரு தமிழ், உன்னைய நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னா உன்னைய நாங்கள் சும்மா கூட்டிகிட்டு வரல, நானும் அம்மாவும் யோசிச்சு ஒரு முடிவெடுத்து தான் உன்னைய நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நீ திரும்ப அங்கே போகையில் இந்த மாதிரி உனக்கு மனம் குற்ற உணர்ச்சியாக இருக்காத அளவுக்கு தான் இனி அங்கே போக போகிற. உன்னை யாரும் துருவி கேள்வி கேட்காத அளவுக்கு தான் நீ திரும்ப அங்கே போகிற. அதனால கொஞ்சம் அம்மா சொல்கிறத கவனமாக கேளு, அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வெளியே போயிடுறாரு. அப்பதான் பார்த்தா வசந்தி கிட்ட என்னதாம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட தமிழ் கேட்கவும், இங்கே பாருடி, நான் சொல்றது கொஞ்சம் பொய் தான், மறுபடியும் ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், மறுபடியும் பொய்யா? ஒரு பொய் சொல்லியே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே, இப்ப மறுபடியும் பொய்யா? என்ன பொய் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இல்லடி, நீங்க இருந்த கீழே வலிக்கு இலக்கி விழுந்து உனக்கு கரு களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி நம்ம ஆஸ்பத்திரிலலாம் சேர்ந்த மாதிரி உன்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது பேசி ஈசி வச்சு அதுக்கப்புறம் நீ அங்கே போகையில் உனக்கு கரு களைஞ்சு நீ அங்கே போயிட்ட, அப்புறம் திரும்ப நீ மாப்பிள்ளை கூட தான் இப்போ சேர்ந்துட்டேல, நீ மறுபடி உண்டாயிட்டேன்னு வையேன், அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவாங்கடி, இது தாண்டி நானும் உங்கள் அப்பாவும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு பொய்ய சொல்லியே இப்படி நீ இங்க நிக்க வச்சிருக்க, இப்ப இன்னொரு பொய் வேற சொல்ற. நீ சொல்ற மாதிரி கரு கலந்துருச்சு அப்படி இப்படின்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? மாமால இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவ்வளவு ஆசையில இருக்காங்க. அதுலயும் சொல்லவே வேணா என் வீட்டுக்காரு அவங்க அம்மாவே திரும்ப பிறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒவ்வொன்னையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லி வயிற்ற பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ வாங்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றையும் எங்க அம்மா பிறக்க போறாங்க, எங்க அம்மா பிறக்க போறாங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாத்தையும் அவங்க அம்மாவே பிறக்க போறாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ ஈஸியா கரு கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அதெல்லாம் தாங்கவே முடியாது. அவர் தாங்காம ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா நான் என்ன பண்றது? நீ இந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ய சொல்லணுன்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில பார்த்தா தமிழ் மயங்கி கீழே விழுகவும், ஐயோ தமிழ் என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பதட்டத்தோட கத்தவும், இங்க பார்த்தா செல்லப்பாண்டியோட அம்மா ஓடியாராங்க. என்ன வசந்தி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி அம்மா கேட்கவும், தெரியல, பேசிக்கிட்டே இருந்தா, பதட்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா, கத்தி வேற பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சு பாக்குறாங்க முகத்துல. அப்புறம் தமிழ் எந்திரிக்கவும், என்னம்மா நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தமிழ் பேசவும், கொஞ்சம் பொருடி, நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்தா, மயங்கி போட்டு கீழே விழுந்துட்ட, என்ன தாண்டி ஆச்சு, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாத்தான் இருக்கேன், பண்றதை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு, இந்த பொய்யெல்லாம் வேணாமா, அவரால் கொஞ்சம் கூட இதை தாங்கிக்கிறவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல தமிழுக்கு பார்த்தா தலையெல்லாம் சுத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னதாண்டி ஆச்சு, ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா, நீ வேற இப்பதான் மயங்கி விழுகிற, தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி அம்மா, வசந்தி என்ன சொன்ன, தலை சுத்துது, மயங்கி விழுந்தாளா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அம்மா சொல்றாங்க. 4 இதுவும் தள்ளி போயிருக்கா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அப்பதான் பார்த்தா தமிழ் யோசிக்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆனா அதெல்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழே சொல்லவும், நீ எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், நீ இப்படிதான் ஒரு பொய் சொன்ன, அப்பயும் 3 மாசம் அப்படித்தான் இருந்துச்சு, நானும் நீ சொன்ன பேச்சு கேட்டு வைத்த தடவி எம்பிட்டு நாள் பேசியிருக்கேன்னு தெரியுமா, ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தலை குளிச்சுட்டேன், இப்பயும் நாள் தள்ளி தான் இருக்கு, ஆனா எனக்கு சந்தேகமாலாம் இருக்கு, இப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இருடி, நம்ம எதுக்கும் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஆண்டவன் ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.